மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஒரு இனோவா கிறிஸ்டா டெலிவரி வீடியோ மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போங்க. நிறைய வண்டிகள் கிறிஸ்டா உங்களுக்காக லைவ்ல இருக்குங்க. 2022 மாடல் 2.4ல ஜெட்டுங்க. ஒரே ஓனர் 1.5 லட்சம் ஓடி இருந்த வண்டி, ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு. கஸ்டமர் வண்டி பார்த்த உடனே தேனியில இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு 2-3 நாள் நமக்காக வெயிட் பண்ணாங்க. ஏன்னா கஸ்டமர் மறுபடியும் வண்டி வச்சிருக்க கஸ்டமர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாங்க, எங்கேயோ வெளியே போறேன்ட்டு போயிட்டாங்க. அவங்களை எங்களால கான்டாக்ட் பண்ணவே முடியல. வாங்குற கஸ்டமர் அவ்வளோ பொறுமையா நிதானமா வெயிட் பண்ணி வாங்கினாருங்க. இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை, வெயிட் பண்ண கஸ்டமரை நான் பார்த்ததே இல்லை. வேற கஸ்டமரா இருந்தா கண்டிப்பா வண்டியே வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பொறுமையா வாங்கினாரு. இந்த வண்டிக்கு லோனு 22 லட்சம் ரூபாய்க்கு மேல பண்ணியிருக்காங்க. வண்டி வேற மாதிரி இருந்துச்சுங்க. எப்படி லைவா பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. கிளச்சு, பவர், சஸ்பென்சரு, டயரு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 22 மாடலுங்க. நம்ம என்ன விலைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? கடைசியில சொல்றேன். இந்த வண்டிக்கு கஸ்டமர் இவர் வந்துட்டாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த வண்டிக்கு எனக்கு அவ்வளோ ஆஃபர், 20 லட்சம் தரேன், 19 லட்சம் தரேன், எனக்கு வண்டியை கொடுங்க, 1 லட்சம் ஜாஸ்தியா தரேன், நீங்க எனக்கு சேல் பண்ணி கொடுங்க, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு அத்தனை பேர் கேட்டாங்க. ஆனா கிளைண்ட் மேல வச்சிருக்க நம்பிக்கையில இந்த கிளைண்ட் எனக்கு ₹1 கூட அட்வான்ஸ் பண்ணல. நானே வந்து வண்டியை பார்த்துட்டு ஓகேனா ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிரதர்னு சொன்னனால விட்டுட்டேன். ஆனா இவருக்காக மட்டுமே நான் ஹோப் கொடுத்து வெயிட் பண்ணி இவருக்கே நான் சேல் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை விட நான் நேர்மையா என்ன பிசினஸ் பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. இந்த வண்டி 22 மாடல் சிங்கிள் ஓனர் எவ்வளவு தெரியுங்களா முடிச்சு கொடுத்துருக்கோம்? வெறும் 18,50,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி விலையில இன்னைக்கு கிறிஸ்டா கிடைக்குமா? 22 மாடல் நீங்களே சொல்லுங்க. ஜெட் மாடல் இன்னைக்கு கிடைச்சிருமா சொல்லுங்க பார்ப்போம். 20 லட்சம் தர்றேன், அதாவது 1.5 லட்சம் ரூபாய் ஜாஸ்தியா தர்றேன், வண்டி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னவங்கள்ட்ட இந்த வண்டி எவ்வளவு கொடுத்துருக்கோம்? வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். அப்ப நான் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கேன்னு பாருங்க. என் கோபம் ஏன் சரிங்கிறதையும் பாருங்க. உங்களுக்காக தானே எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு லாபம் தானே. அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும். அவங்க மொத்த காசையும் என் அக்கௌண்ட்ல போடுறேன், நீங்களே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருங்கன்னாங்க. ஆனா என்னை நம்பி வந்த கஸ்டமருக்கு நான் ஒரு நாளும் பொய்யா இருக்கக்கூடாதுன்னு யாருக்கு முதல் பேசணுமோ அவங்களுக்கு தான் வண்டி கொடுக்கணுங்கிறக்காக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சாலும் அது போக எனக்கு கமிஷன் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் இருந்துமே யார்கிட்ட முதல்ல பேசணுமோ அவங்களுக்காக நம்ம நேர்மையா நியாயமா இருந்தா, அதாவது தொழிலுக்கு நம்ம கரெக்டா இருந்தா தொழில் நம்மளை வளர்த்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் நான் உங்களுக்கு நேர்மையா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் நீங்க சொன்ன வாக்க தயவு செய்து காப்பாத்துங்க. நிறைய கிளைண்ட் எனக்காக நிப்பாட்டுங்க, அட்வான்ஸ் பண்றீங்க, அப்புறம் ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு வேற எதுக்கும் சர்க்கிள் இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, உங்களால முடிஞ்சா மட்டும் பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நான் வேற பக்கமாவது பிசினஸ் பண்ணுவேன். உங்களை நம்பி ஒரு வண்டியை நிப்பாட்டி செட் ஆகாம போயிருங்க. அதனாலதான் சொல்ல வரேன், முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருந்தா கால் பண்ணுங்க, இல்லாட்டி ஃப்ரீயா விட்டுருங்க. இதே மாதிரி லோ கிலோமீட்டர்ல லோ பட்ஜெட்ல எல்லாம் நிறைய கிறிஸ்டா நம்மகிட்ட லைவ்ல இருக்கும். கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஹாய் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளிநாட்டுல இருந்து வெளியிருந்து வரவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் இருக்கும். எல்லாத்தையும் நோட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குங்க. ரெண்டாவது அட்வான்ஸ் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் குயிக்கா வாங்க, ஏன்னா நிறைய வண்டி பெண்டிங்ல இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் கால் பண்றீங்க, நாங்க வர்றதுக்குள்ள வண்டி முடிச்சிருதுன்னு சொல்றீங்க. நீங்க வந்து வண்டியை பார்த்து எடுக்கணும்னு எந்த நீடும் கிடையாதுங்க. A to Z எல்லாமே நாங்களே செக் பண்ணி சொல்லிடுவோம். நீங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்க. செட்டில்மெண்ட்டுக்கு வரதுன்னா வாங்க, இல்ல செட்டில்மெண்ட்டுக்கும் வராதிங்க, நாங்களே உங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுக்குறோம். லோன் ப்ராசஸ் எப்படிப்பா பண்றீங்கன்னா, உங்க டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டா இருந்தா 1.5 நாள்ல லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தலாம். 65 பைசா வட்டிக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க அங்க வாங்க இங்க வாங்க என் ஆபீஸ் வாங்கலாம் சொல்ல மாட்டோம். நீங்க வீட்டுல ரிலாக்ஸா இருங்க. எங்க ஸ்டாஃப் உங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. மற்ற எல்லா ப்ராசஸும் அவங்களே பார்த்துக்குவாங்க. கார் வாங்குற ஒரு டென்ஷனே இல்லாம ஃப்ரீயா ரிலாக்ஸா வாங்குங்க. கார் வாங்குறதுக்கு உண்டான எல்லா டென்ஷனையும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். கண்டிப்பா அதோட எங்களுடைய சர்வீஸை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ்ல பேண்டம் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் டொயோட்டோ செக்மெண்ட் மட்டும் தனியா வீடியோ கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ரெகுலரா அதாவது திங்கக்கிழமை ஒரு வீடியோ வருதுன்னா செவ்வாய்க்கிழமை டொயோட்டோ வரும், புதன்கிழமை ஒரு வீடியோ வருதுன்னா வியாழக்கிழமை ஒரு டொயோட்டோ செக்மெண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டொயோட்டோ செக்மெண்ட் வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. டொயோட்டோ கிறிஸ்டா இன்னைக்கு அவ்வளவு டிமாண்ட்ல இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோல இருக்கிறதுல நிறைய கார்கள் அவைலபிள் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ரோல்ஸ் ராய்ஸ்ல பேண்டம் கொண்டு வந்திருக்கும். 2015 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. 38,000 தான் ஓடி இருக்கு. 38,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு வெஹிக்கிளுங்க. PO ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். லோ பட்ஜெட்ல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே சூப்பர் பட்ஜெட்ல தரமான வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி கூட கிடையாது. ஃபிளட் அஃபெக்ட் ஆகாத வெஹிக்கிள், வண்டியில ரஸ்டோ டென்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏதாவது சின்ன ஒர்க் பண்ணிருக்காங்களான்னாலும் கிடையவே கிடையாது. 38,000 ப்ராப்பர் ரெக்கார்டு. ஏப்பா வண்டியை கொடுக்குறாங்கன்னா
18 கோடிக்கு கஸ்டமர் அடுத்த அகைன் இன்னொரு கார் புக் பண்ணியிருக்காங்க ரோல்ஸ் ராய்ஸ்லேயே. அதனால மட்டும்தான் இந்த காரை சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான பிரைஸ்க்கு பண்ணி தரேன். 5 கோடி இல்ல, 4 கோடி இல்ல, மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு கால் பண்ணுங்க, சூப்பரான பிரைஸ்க்கு பண்ணி தரலாம். இந்த கம்பல்சரி லோனும் பண்ணி தந்துறேன். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல் சொல்றேங்க. இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டா 2.4ல ZX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காகவே லேட்டஸ்ட்ல ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கோங்க. 2022 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழ சென்ட்ரி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாடல் தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி அருமையா இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துரும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு. 4 டயரும் 80% இருக்குங்க. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. கிறிஸ்டா தான் வேணும், கிலோமீட்டர் கம்மியான வெஹிக்கிள் வேணும், கோயம்புத்தூர் நம்பரா வேணும், ஃபுல்லி ஃபேன்சி நம்பரா வேணும், அது பேல் ஒயிட் தான் நான் எடுப்பேன். ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் வேணும். அது 22 மாடல் மட்டும் தான்ப்பா வேணும்னு கேட்டவங்களுக்கும் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் சூப்பர் பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு இதோடைய மார்க்கெட் 29 லட்சம் 30 லட்சம் வாய்க்கு வந்த விலை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இது கோட் பண்ற பேஸ் 26,50,000 ரூபாய் தான் கேட்கும். நீங்க நேர்ல வாங்க, இன்னும் என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட்டோ, பெயிண்டிங் டச்சப்போ, டென்ட்டோ, ஸ்கிராச்சோ இந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. பக்கா கம்பெனி ரெக்கார்டு. 12 சர்வீஸுமே ஷோரூம்ல தான் கொடுத்துருக்காங்க. A to Z எல்லாமே நான் செக் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கண்டிப்பா கேளுங்க, எல்லா கிளாரிபிகேஷனும் கொடுத்தலாம். நீங்க செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணுங்க, நானே உங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவேங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்ல வெஹிக்கிள் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு 20 லட்ச ரூபா லோனே கிடைக்கும், உங்க ப்ரொஃபைல் தெளிவா இருந்தா. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டா 2.4ல Z வேரியன்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். 2019 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 97,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபுல்லி டீசல் மேனுவல் செக்மெண்ட் தாங்க. வெஹிக்கிள் கலர் பாத்தீங்கன்னா பேல் ஒயிட் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு BDF இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் ஷேர் பண்றேன். இந்த வண்டியை நான் பர்சனலாவே வண்டி டிரைவ் பண்ணி பார்த்துட்டேன், கிளைண்ட்டையும் அட்டன் பண்ணிட்டோம். ரொம்ப ஜென்யூனா வச்சிருக்காங்க. டயர்ல இருந்து எல்லாமே பிராண்ட் நியூ. இன்சூரன்ஸும் இப்பதான் போட்டிருக்காங்க ரீசெண்டா. வெஹிக்கிளுடைய ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழ சென்ட்ரி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி, எந்த ஃபிட்டிங்ஸும் கிடையாது. வண்டி எப்படி பிராண்ட் நியூவா வச்சிருக்காங்களோ, அதாவது எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரியே வச்சிருக்காங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. எனக்கு 18, 19 மாடல் தான் வேணும். கிலோமீட்டர் ஆவரேஜா ஒரு 1 lakh இருந்தா ஓகே. கோயம்புத்தூர் நம்பர் நான் தான் எடுப்பேன். மேனுவல் தான் வண்டி வேணும்ப்பான்னு கேட்டவங்களுக்கும் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல பட்ஜெட்ல பேல் ஒயிட்ல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா 22.5 லட்ச ரூபா கிளைண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க நேர்ல வாங்க, ஒரு 1 lakh வரைக்கும் கம்மியா கேட்டு பார்ப்போம். நான் 20,50,000 ரூபாய்க்கு கேட்டுட்டேன், கஸ்டமர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு 21.5 லட்சம் 21.25 அந்த சம்திங் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இன்னைக்கு இன்னும் ஒரு 5 மாசத்துல இந்த வண்டியே 25 லட்ச ரூபாய்க்கு விற்கிறதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் ஆக போது. கிறிஸ்டா ஸ்டாப் பண்ண போறாங்க இன்னைக்கு. அதாவது பேன் இந்தியால கிறிஸ்டா தான் அதிக சேல்ல இருக்குங்க. இந்த மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட 40 வண்டிக்கு மேல என்கொயரிஸ் இருக்கு. எங்களுக்கு 40 கஸ்டமருக்கு இன்னும் வண்டி எடுத்து கொடுக்க வேண்டியது பெண்டிங்ல இருக்கும். அந்த அளவுக்கு என்கொயரிஸ் நிறைய இருக்கு. அதனால கண்ணை மூடிட்டு எடுங்க. ரொம்ப சூப்பரான கேட்டகரி. ரீவேல்யூவேஷன்ல அடுத்த 15 வருஷத்துக்கு இந்த வண்டி தான். இனோவா எப்படிங்க இன்னைக்கு மார்க்கெட்டை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி கிறிஸ்டாவும் அடுத்த மார்க்கெட்டை 15 வருஷம் எடுத்துட்டு போயிடும். தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு லேண்டோ நகையோ வாங்குற மாதிரி தான் இந்த காரும். நம்ம அதெல்லாம் போட்டு அனுபவிக்க முடியாது, அந்த இடத்துல குடியிருந்து அனுபவிக்க முடியாது. காரை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி ஓட்டிட்டு ரிட்டர்ன் கொடுக்கும் போதும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் வரப்போகுது. ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் 19 மாடல் Z மாடல், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு 20 lakhs லோனே கிடைக்கும், ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா.
டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டா 2.4ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 21 மாடல் 22 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 66,000 தான் ஓடி இருக்கு. 66,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. இன்னைக்கு திருப்பூர் நம்பர்ல வண்டி கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது கிலோமீட்டர் கம்மியான வெஹிக்கிள் கிடைக்கிறது அதை விட கஷ்டமா இருக்குங்க. அதை விட 22 மாடல் 21 மாடல் கிடைக்கிறது அதை விட கஷ்டமா இருக்குங்க. எல்லாத்துலயுமே இந்த வண்டி பிளஸ் தான் சொல்லணும். இது ஒரு 8 சீட்டர் வேரியன்ட்டுங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில் A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாடல் தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வைக்கல 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சிட் கோர்ஸ் தான், ஏசி அருமையா இருக்கு, ஃப்ளோர் மேட்ச் வந்துரும், அண்டர் சேஸ் நல்லா இருக்கு, 2 ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு, டயர் ஆவரேஜா 80%. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. கிறிஸ்டா தான் வேணும், கொஞ்சம் லேட்டஸ்டா வேணும், கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், லோக்கல் நம்பர் வண்டியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்பான்னு கேட்டவங்களுக்கு 8 சீட்டர்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வைகல் லொகேஷன் திருப்பூர் தான். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 23 லட்சம் ரூபாய் கிளைண்ட் வெரி ஃபைனலா கேக்குறாங்க. நீங்க நேர்ல வாங்க, என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஜெட்டுக்கும் விக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. 2 ஏர்பேக் கம்மியாகும், அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஸ்பீக்கர்ஸ் கம்மியாகும், மோட்ரேஸ் சீட்ஸ் வராது. மற்றபடி எல்லா ஃபியூச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்டல்ல நீங்க ஜி வி ஜெட் எது வேணாலும் எடுக்கலாம். இன்ஜின் வைஸ் சேமா தான் இருக்கும். ஃபியூச்சர்ஸ் தான் டவுன் ஆகுமே தவிர இன்ஜின்ல காம்ப்ரமைஷனே கிடையாது. எந்த கேட்டகரி வேணாலும் கிறிஸ்டல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜெட் வாங்கினாதான் மதிப்புன்னு நீங்களா நினைச்சுக்கிறக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மூணுமே பிராண்டு தான். டொயோட்டோங்கிற பிராண்டு தான். அதுல ஜெட்டுங்கிறது டாப் எண்ட் மாடல், அவ்வளவுதான். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வெஹிக்கிளுக்கும் ஃபுல் லோன் ட்ரை பண்ணலாம். ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டொயோட்டோ ஃபார்ச்சுனர். ஃபார்ச்சுனர்ல 4x2ல மேனுவல் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பர் டூப்பரான கேட்டகரிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார்ச்சுனருக்கு நிகர் ஃபார்ச்சுனர் தான். நல்லா சம்பாரிச்சு ஒரு பெரிய வீடு கட்டி அதுக்கப்புறம் என்னப்பான்னா ஃபார்ச்சுனர் கார் வாங்கணும் தான் எல்லாத்துடைய எய்மாவே இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியன் மக்கள்கிட்ட இருந்து ஃபார்ச்சுனர் உங்களால பிரிக்கவே முடியாது. யூபி, ஆந்திர பிரதேஷ், குஜராத் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் இல்லாத தெருவே இருக்காது. ஒரு ஏரியாவுக்கு 30 ஃபார்ச்சுனராவது நிற்கும். ஏன்னா ஃபார்ச்சுனரை பத்தி தெரிஞ்சவங்க அந்த குஜராத் யூபி மக்கள் மட்டும்தான். 23 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. 4x2ல மேனுவலுங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,06,000 ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான், மேனுவலுங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா என்னங்க இல்ல, எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் இந்த வண்டியில இருக்கு. இந்த வண்டி ஹீல்ஸுக்கும் பிளைன்ஸுக்கும் அதாவது நீங்க சிட்டிக்குள்ளே இந்த வண்டி தாராளமா டிரைவ் பண்ணலாம். இவ்வளவு பெரிய கார் டிரைவ் பண்ற மாதிரியே இருக்காது. ரெயிலபிள்ல இந்த கார் அடிச்சுட்டு எந்த காரும் கிடையாது. இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டியும் உங்களால எந்த காரோடையும் ஒப்பிட முடியாது. இவ்வளவு பெரிய கார் நீங்க எப்படி திருப்பினீங்கனாலும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்கும். பிரேக்கிங்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஜினை பத்தி பேசணும்னா 2.8 லிட்டர் இன்ஜின் தான். ஆனா இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாறி இருக்குங்க. அதே மாதிரி 10 லட்சம் கிலோமீட்டர் சாலிடா ஓடக்கூடிய கார். எந்த பெரிய மேஜர் செலவும் வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. 5 லட்சம் கிலோமீட்டர் ஒன்னாலும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்ஜின். டொயோட்டோ பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 4x2 4x4 நிறைய பேர் கேக்குறீங்க. பீச் மண்ல ஓட்டுவீங்கன்னா 4x4 போயிருங்க. பீச் மண்ல ஓட்ட மாட்டோம்னா 4x2 போயிருங்க. ஆட்டோமேட்டிக்கா மேனுவலா நிறைய பேர் கேக்குறீங்க. டிரைவர் போட்டு ஓட்டுவீங்கன்னா மேனுவல் போயிருங்க. நான் மட்டும்தான் சோலோ டிரைவிங்னா ஆட்டோமேட்டிக் போயிருங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்ல சுத்தமா மைலேஜ் கொடுக்காது. நமக்கு இவ்வளவு பெரிய கார் எடுத்தாலும் எக்கானமின்னு ஒண்ணு வேணும். அதாவது ஒரு 10 மைலேஜ்ல இருந்து 12 மைலேஜாவது கேரண்டியா கொடுக்கணும். மேனுவல்ல மட்டும்தான் அது சாத்தியம். அதனால மேனுவலே மோஸ்ட்லி பாருங்க. வைகல் லொகேஷன் சென்னை தான். சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். ஃபிளட் வண்டியோ அடிபாடு வண்டியோ ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியோ கிடையவே கிடையாது. இப்ப நம்மளுடைய கிளைண்ட் ஒருத்தங்க அதாவது அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, அதனால வேற பக்கம் போய் எடுத்துட்டாங்க. 36 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. 21 மாடல் 22 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டியை. ஆனா நம்ம 23 மாடல் எவ்வளவு தெரியுங்களா கொடுக்க போறோம்? 33,75,000 ரூபாய் கொடுத்தலாம். நேர்ல வாங்க, இன்னும் அனுசரிச்சு வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு 32 லட்சமும் லோன் வாங்கி தரேன். உங்க ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா. தயவு செய்து அவசரப்படாதீங்க. பொறுமையா நிதானமா நல்ல காரா நல்ல விலைக்கு எடுத்து கொடுப்பேன். அவசரப்பட்டு 2 லட்சம் 3 லட்சம் தொலைக்காதீங்க. தயவு செய்து எல்லா கிளைண்ட்டையும் அதை தான் சொல்றேன். யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க உடனே எடுத்துடணும், நாளைக்குனா நாளைக்கே எடுத்துடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வண்டி அழகா எடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்காகத்தான் சொல்ல வரேன். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க.
அது இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டால எனக்கு புது வண்டி மாதிரி ஒரு வண்டி சொல்லுப்பா. என் பட்ஜெட்டை பத்தி பிரச்சனையே இல்லை. கிலோமீட்டர் கம்மியா இருக்கணும், எனக்கு ஒயிட் கலரா இருக்கணும், ஃபுல்லி ஃபேன்சி நம்பரா இருக்கணும், லோக்கல் நம்பர் வண்டி தான்ப்பா எடுப்பேன்னு கேட்டவங்களுக்கும் தரமான வண்டி கொண்டு வந்திருக்கேன். 24 மாடல் 25 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஓனருங்க. 2.4 Z இருக்குல்ல, இதுதான் டாப் எண்ட் மாடல் மேனுவலுங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 28,000 தான் ஓடி இருக்கு. 28,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா என்னங்க இல்ல, புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழ சென்ட்ரி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், அலாய் வீல், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், AC A to Z எல்லா ஃபீச்சரும் வந்துடும். இது டாப் எண்ட் மாடலுங்கனால உங்களுக்கு செகண்ட் ரோ பாத்தீங்கன்னா பக்கெட் சீட்டோட வந்துடும். பிரீமியமான கார். இன்னைக்கு மார்க்கெட்டை வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கார்னா டொயோட்டோ மட்டும்தான். இன்னும் மார்க்கெட்ல அவ்வளவு பூம்ல இருக்குங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் ஆனாலும் டொயோட்டோக்கு நிகர் டொயோட்டோ மட்டும் தான். ஏன்னா ஒரு 5 மாசம் ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து மேனுஃபேக்சரிங், அதாவது ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண போறாங்க. அடுத்து இந்த வண்டியோடைய மொத்த சேல்ஸுமே டிராப் அவுட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டி இனோவா எப்படி இன்னைக்கு மார்க்கெட்டை ஆக்குபை பண்ணிருக்கோ அதை விட 100 மடங்கு ஆக்குபை பண்ண போகுது. ஏன்னா கிறிஸ்டாக்கு அவ்வளோ டிமாண்ட், எனக்கு அவ்வளோ என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் வண்டி எடுத்து கொடுக்கணும், அத்தனை பேர் இருக்காங்க எனக்கு வெயிட்டிங்ல. அந்த அளவுக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏன்டா நீ இந்த வண்டியில சொல்ல வேண்டியதாண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமருடைய பட்ஜெட் என்கிட்ட இப்போ வாங்கக்கூடிய கஸ்டமருடைய பட்ஜெட் 20 ல இருந்து 22 lakhs தான் இருக்காங்க. இதெல்லாம் புது வண்டிங்கனால கஸ்டமர் வாங்கல. இல்லாட்டி நான் இந்த வண்டியை அவங்களுக்கே சஜெக்ஷன் சொல்லுவேன். தயவு செய்து தப்பா புரிஞ்சுக்க வேணாங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் சொல்றேங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க. பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி. கஸ்டமருடைய ஆல் 7 பாத்தீங்கன்னா எல்லா கார்லயும் இருக்கக்கூடிய 7 தான். இந்த வண்டி டேரக்டா நான் லைவாவே விசிட் பண்ணிட்டு இப்ப டீலர் எடுத்துட்டாங்க. 31,50,000 கிளைண்ட் கேட்கறாங்க. ஆனா டீலர் எடுத்ததே இந்த வண்டி 30 lakhsக்கு மேலதான் எடுத்திருக்காங்க. சூப்பரான ரேட்டு, மிஸ் பண்ணாதீங்க. 31,50,000 ஒர்த்தபிளான கார். அதாவது 31 lakhsக்குள்ளதான். அதாவது 30,50,000 வண்டி எடுக்கலாம். அதுக்கு மேலதான் கஸ்டமர்ட்டே கொடுத்து எடுத்திருக்காங்க. ஏன்னா டீலர் சேல் பண்ணுங்கிறதுக்காக ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. கம்மியான லாபத்துல கண்டிப்பா கொடுத்துருவாரு. ரொம்ப நல்ல மனசு, மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஃபேன்சி நம்பர்ல வண்டி கிடைக்கிறதும், Z மாடல்ல வண்டி கிடைக்கிறதும், இன்னைக்கு பொள்ளாச்சி நம்பர்ல வண்டி கிடைக்கிறதும், 24 மாடலுக்கு 25 மாடல் வண்டி கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கால் பண்ணுங்க, என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு 28 லட்ச ரூபா லோனே கிடைக்கும். உங்க ப்ரொஃபைல் தெளிவா இருந்தா. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்டீல் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது இனோவா தாங்க. இனோவால 2.5ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்குன்னு இல்லைங்க, என்னைக்கு போனாலும் இந்த இனோவாக்கு நிகர் இனோவா மட்டும்தான். டொயோட்டோ கிறிஸ்டால கூட உங்களுக்கு அந்த சின்ன கம்ஃபோர்ட் இருக்காது. ஆனா இனோவால செம்ம கம்ஃபோர்ட்டா இருக்குங்க. லாங் டிராவல் ஓட்டி பாருங்களேன், இந்த வண்டியில டயர்னஸே இருக்காது. பிரேக்கிங், ஸ்டெபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த வண்டியில நான் ஸ்டாப்லேயே சொல்லலாம். இந்த வண்டி 10 lakhs கிலோமீட்டர் ஓடக்கூடிய கார் தாங்க. இந்த வண்டி கிலோமீட்டர் ஓடின இன்ஜினே நான் பார்த்துருக்கேன். 9,96,000 கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு தரமான வண்டி. நல்ல ஒரு பொருள்ல காசு போடுறீங்கன்னா இந்த பொருள்ல காசு போடுங்க. மிஸ் ஆகவே ஆகாதுங்க. 11 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஓடி இருக்கு. 3 லட்சம் கிலோமீட்டருமே ப்ராப்பர் ரெக்கார்டு. 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடின மாதிரியே வண்டி இல்ல. நீங்க டைரக்டா வந்து வண்டி செக் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது ஆயில் அடிக்குதோ, ஏதாவது ஸ்மோக் தள்ளுதோ, இல்ல பிக்கப் இல்லைனோ, நீங்க எது குறை சொன்னாலும் சொன்ன விலையில இருந்து 5 லட்ச ரூபா தள்ளி தரேன். அந்த அளவுக்கு தரமான வண்டி. ஒரு சின்ன வேலை கூட கிடையாது. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், அலாய் வீல், சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் சென்சார், கேமரா, டச் ஸ்கிரீன், மியூசிக் பிளேயர் எல்லாமே இந்த செக்மெண்ட்ல வந்துடும். டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. அண்டர் சேஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. இனோவா தான் வேணும், எனக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வண்டி வேணும்பான்னு கேட்டவங்களுக்கு 2011 மாடல் கொண்டு வந்திருக்கும் 8 சீட்டர்ல மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொகேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 8,45,000 கேட்கிறோம். நேர்ல வாங்க, சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். இன்னைக்கு மார்க்கெட்டை வேற லெவல் ஆக்கிபை பண்ணி வச்சிருக்கேங்க. நிறைய செக்மெண்ட்ல வண்டி இருக்கு. இனோவான்னு எடுத்துட்டீங்கனாலே இந்த 60 வண்டி இனோவா மட்டுமே இருக்கு. அதாவது 5.5 லட்ச ரூபாயில இருந்து 16 லட்ச ரூபா வரைக்குமே இனோவா வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேரியன்ட்ல வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா எடுத்து கொடுத்துடலாங்க. இனோவா தாங்க. இனோவா 2.5ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 2014 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,10,000 ஓடி இருக்கு. 1,10,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான். உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. இன்னைக்கு கலர்ல
அதாவது இனோவால சில்வர் கிரே, நீங்க சில்கி கோல்டு, சில்கி ரோஸ் எது வேணாலும் கிடைச்சிரும். இந்த ஒயிட் கிடைக்காது. அவ்வளவு ஒரு டிமாண்டான கலர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இனோவா ஒயிட்ங்கிறதே ஒரு செம்ம ராயலுங்க. அதாவது எல்லா விஐபிஸ்டுமே ஒரு டொயோட்டோ இனோவால ஒயிட் இருக்கும். அதே மாதிரி எல்லா பொலிட்டிஷியன்ட்டுமே ஒரு ஒயிட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒயிட்டு இனோவால பெஸ்ட்னு சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசின்னு எல்லா ஃபியூச்சரும் வந்து இனோவாவை பற்றி நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லணும் நீடடே கிடையாது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி. அண்டர் சீஸ் நல்லா இருக்கு. வண்டியில் டென்ட்டோ, ஸ்கிராச்சோ, ரஸ்ட்டோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது. டயர்னாலுமே 80% இருக்கு. சஸ்பென்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. இன்ஜின், பாடி லைன், ஏசி எல்லாமே ஓவரால் சூப்பராக இருக்குங்க. இனோவா தான் வேணும், 14 மாடல் தான் வேணும், விவேரியன்ட் தான் வேணும். ஒரே ஓனர் வண்டி தான்ப்பா கேட்டுட்டு இருக்கேன். லோக்கல் நம்பரான வண்டி வேணும். ஒயிட்டா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்பான்னு கேட்டவங்களுக்கும் தேடிட்டவங்களுக்கும் தரமான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த வண்டியில ஃபுல் ஃபிட்டிங் மட்டும் போட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சென்னை போரூர். நம்ம இது கோட் பண்ற பேர் கிளைண்ட் 9,95,000 கேட்கறாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு 5,000 ரூபாய் கம்மியா கேட்கறாங்க. வண்டி மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேர்ல வாங்க, சூப்பர் பிரைஸ்க்கு பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு 9 லட்ச ரூபா லோனே கிடைக்குங்க. உங்க ப்ரொஃபைல் மட்டும் கரெக்டா இருந்தா. ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் ஃபுல் ஃபிட்டிங் மட்டும் போட்டீங்க, இந்த வண்டி பாக்குறதுக்கே இன்னும் அழகா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, எனக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு இனோவால ஒயிட்ல கிடைக்கிறதுலாம் ரேரா இருக்கு. இனோவா கிடைக்கிறதே ரேரா இருக்கு. அவ்வளவு வண்டி இருக்குது. இருந்தாலும் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் இருக்கு. கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டர்ல வண்டி பாக்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 1,10,000 கிலோமீட்டர்லாம் ஒரு கிலோமீட்டரே கிடையாது. மிஸ் பண்ணாதீங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்துட்றாங்க. வால்வோல SC60 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். D4 வேரியன்ட் தான். 2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்திருக்குங்க. 2016 மாடல். ஒரே ஓனர்ல இருக்குங்க. 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 78,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. இந்த வண்டியில இல்லாத ஃபியூச்சர்ஸே கிடையாது. ஒரு லக்ஸரி செக்மெண்ட்ல வால்வோ தேடி இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே நல்ல பட்ஜெட்ல லேட்டஸ்ட்ல கம்மியான கிலோமீட்டர்ல லோக்கல் நம்பர்ல ஃபுல்லி ஃபேன்சி நம்பர்ல ஒயிட் கலர்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. ஆக்ஷன் ஹிஸ்டரியோ இந்த மாதிரி கிளைம் ஆனதும் கிடையவே கிடையாது. 4 டயரும் 80% இருக்கு. வெஹிக்கிள் எடுத்தா ரெடி டு ரைட்ல இருக்கு. வால்வோ லேட்டஸ்ட்ல வேணும், பட்ஜெட்டுக்குள்ள வேணும், லோக்கல் நம்பரா வேணும், ஒயிட்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்பான்னு கேட்டவங்களுக்கும் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் தரமான வண்டி கொண்டு வந்திருக்கும். வால்வோ எனக்கு தெரிஞ்சு பிரீமியம்ங்க. சூப்பரான பிரீமியம். அதாவது BM விட நல்லா இருக்கும் தான் நிறைய பேர் சொல்றாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், செலவுகள் இருக்கும். ஆனா இந்த வண்டி மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா வேற எந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள். ஜாக்வாரை விட நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெஹிக்கிள் லொகேஷன் திருப்பூர் தான். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 20 lakhs கிளைண்ட் கேட்கறாங்க. நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. இந்த வண்டிக்கெல்லாம் அப்படியே லோனே கிடைக்கும். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டொயோட்டோ இனோவால ஹை கிளாஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். GX Plus வேரியன்ட் தான். நிறைய பேர் இந்த GX Plus கேட்டிருந்தீங்க. அகைன் வண்டி அப்ப எல்லாம் இல்லைங்க. இப்பதாங்க ஒரு 2-3 வண்டி கொண்டு வந்திருக்கோம். அதுல ஒரு வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. 2024 மாடல். ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தாங்க ஓடி இருக்கு. வெறும் 4,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 4,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி பெட்ரோல் செக்மெண்ட் தாங்க. பிளஸ் ஹைபிரிடோட வந்துடும். ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், அலாய் வீல், புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி, 3M கூலிங் பேப்பர் போட்டிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா எக்ஸ்ட்ரா வந்துடும். அண்டர் சீஸ் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. கோயோ ஹாரன்ஸ் போட்டிருக்காங்க. வெஹிக்கிளுக்கு டொயோட்டோ ஃபிட்டிங் மட்டுமே ஒரு 3 lakhsக்கு மேல பண்ணிருக்காங்க. இந்த வண்டி ஆன் ரோடு பிரைஸ் பாத்தீங்கன்னா 27,50,000 ரூபாய் வருதுங்க இன்னைக்கு ஆன் ரோடு. ஆனா நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் வெறும் 23 லட்சம் ரூபாய் தான் கேட்கிறோம். நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். வெஹிக்கிள் 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய பேர் எதிர்பார்த்த ஹை கிராஸ் கொண்டு வந்திருக்கோம். ஹை கிராஸ் நல்லா இருக்கான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. டொயோட்டோ டீசல் இன்ஜின் ஓட்டிங்கன்னா டொயோட்டோ ஹை கிராஸ் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதாவது முத ஹை கிராஸ் தான் வாங்கவே போறோம்ப்பா டொயோட்டோல அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். சிட்டி யூசேஜுக்கு சூப்பரான கேட்டகரி. லாங் டிராவலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிக்கப் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுங்கிறனால பிக்கப் டீசலை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கும். சிட்டி மைலேஜே 29 கிலோமீட்டர் கொடுக்குங்க. லாங் டிராவலுக்குலாம் 15 கேரண்டியா கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எடுத்தவனே சடன் பிக்கப் உங்களால எதிர்பார்க்கவே முடியாது. இந்த வண்டியில ரன்னிங் பிக்கப் மட்டும் தான் ரொம்ப நல்லா இருக்கும். 2வது EV கொடுத்துருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு அடுத்த அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கே கொண்டு போயிட்டாங்க. ஹை கிராஸ் பெஸ்ட் தான். டீசல் ஓட்டினவங்களுக்கு பெட்ரோல் செக்மெண்ட் பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும்தான் இந்த வண்டியில மைனஸே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு 22 லட்சமும் லோன் வாங்கி தரேன். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவா கொண்டு வாங்க. இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டா 2.4ல Z வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். எனக்கு ஜியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கணும். 22, 23 மாடலா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்பான்னு கேட்டவங்களுக்கும் தெரிவித்தவங்களுக்கும் தரமான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. 22 மாடலுங்க, ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 67,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 67,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் ABS, ஏர்பேக், அலாய்வில் A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. ஃபுட் ஸ்டெப், பேக் பம்பர், சீட் கவர்னு வண்டி ஃபுல் ஃபிட்டிங்கோட இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச் அப் ஆகாத வண்டி. லோக்கல் நம்பர் தான், பேல் ஒயிட் தான். 4 டயரும் 80% இருக்குங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு லைவ்ல இருக்குங்க. நிறைய பேர் கேட்ட மாதிரி லோ கிலோமீட்டர்ல அந்த 22, 23 மாடல்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம். அது 2.4ல Z தான், பேசிக் மாடல் தான். இன்னைக்கு ஆன் ரோடு கிறிஸ்டா பாத்தீங்கன்னா 26,50,000 ரூபாய் வருது. இன்னைக்கு புது வண்டி கிறிஸ்டாவை விட இந்த 22 மாடல், 21 மாடல், 23 மாடல் கிறிஸ்டாலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபியூச்சரே அடுத்து கிறிஸ்டா மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் ஆகக்கூடிய கார். ரெண்டாவது வண்டியவே ஸ்டாப் பண்ண போறாங்க. அப்ப இந்த வண்டியுடைய மார்க்கெட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு நீடடே கிடையாது. அன்னைக்கு ஆட்டோமேட்டிக் கிறிஸ்டா வரும்போது கூவி வித்தாங்க. அன்னைக்கு வண்டி வாங்குறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் கிறிஸ்டா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் 13 கிளைண்ட் இருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிறிஸ்டா மட்டும் எடுத்து கொடுக்குறதுக்கு. அவ எந்த அளவுக்கு அந்த வண்டியை தீவிரமா தேடிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அதனாலதான் சொல்ல வரேன், கண்ணை மூடிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு பிடிக்கலாட்டி ஒரு 5 வருஷம் கழிச்சு வித்தீங்கனாலும் நல்ல காசுக்கு விற்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வைகால் லொகேஷன் புதுக்கோட்டை. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 19,80,000 ரூபாய் ஃபைனலா கேட்கறாங்க. நேர்ல வாங்க, சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். வெஹிக்கிள் 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு 18 லட்சம் லோனே கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க. இனோவா கிறிஸ்டாங்க. கிறிஸ்டா 2.4ல லீடர்ஷிப் எடிஷன் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் அந்த பர்டிகுலரா அந்த லீடர்ஷிப் எடிஷன் கேக்குறீங்க. 25ல ஒரு லீடர்ஷிப் எடிஷன் வந்திருக்குது. GXல 2020ல ஒரு லீடர்ஷிப் எடிஷன் கொண்டு வந்திருக்கோம். ஃபிட்டிங்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. 2020 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. 135 ஓடி இருக்கு. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல் தான். 3 ஏர் பேக் வந்துரும். 17 இன்ச் பிளாக் பெயிண்டட் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. டஸ்கின் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. 360 கேமரா போட்டிருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துரும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துரும். பிரீமியம் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கம்பெனி ஆக்சசரிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 3,20,000 ரூபாய்க்கு மேல பண்ணிருக்காங்க. வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கும். நில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி அருமையா இருக்கு. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துரும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. 2 ரன்னிங் போர்டு நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜ் 80% இருக்குங்க. வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. கிறிஸ்டா தான் வேணும், கொஞ்சம் லேட்டஸ்டா வேணும், அது எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸோட இருக்கணும்ப்பான்னு கேட்டவங்களுக்கும் தேடிட்டுங்களுக்கும் நல்ல பட்ஜெட்ல சிங்கிள் ஓனர்ல ஃபுல்லி ஃபேன்சி நம்பர்ல இன்னைக்கு எல்லா நம்பருமே இன்னைக்கு 50ங்க. TN 50 50 50 இன்னைக்கு இந்த மாதிரி செக்மெண்ட்ல இந்த மாதிரி நம்பர்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர். மிஸ் பண்ணாதீங்க. என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். அதாவது சொல்ற பாக்கல அந்த கம்பெனி செட்டு, கம்பெனி சீட் கவர்னு சொல்லிட்டேன். எல்லாமே இந்த வண்டியில பிரீமியமா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,20,000 ரூபாய்க்கு ஃபிட்டிங் மட்டும் போட்டிருக்காங்க. கிறிஸ்டா தான் வேணும், ஒயிட் தான் வேணும்னு கேட்டவங்களுக்கும் தேடிட்டுங்களுக்கும் நல்ல பட்ஜெட்ல டாப் எண்ட் மாடல்ல தரமான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைகால் லொகேஷன் தேனி. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 23,50,000 ரூபாய் கிளைண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க நேர்ல வாங்க, சூப்பரான பிரைஸ்க்கு பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு அப்படியே லோனே கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவா இருந்தா. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டொயோட்டா கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 விஷயம் பார்த்து தெளிவா செக் பண்ணி எடுங்க. கிறிஸ்டாவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா எனக்கு ஒரு நல்ல காரை பார்த்து வாங்கணும்ப்பா. அது எப்படிப்பான்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பரா உள்ள போயிருக்கான்னு, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு கேளுங்க. கரெக்டா இருந்தா மட்டும் பாருங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வண்டி உள்ள போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை 12 சர்வீஸ்னா 12 சர்வீஸ் கரெக்டா உள்ள போயிருக்கான்னு பாத்துக்கோங்க. 2வது கிலோமீட்டர் டேம்பே ஆயிருக்க கூடாது. கிலோமீட்டர் கரெக்டா போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 3வது ஃப்ரண்டேஜ் அடிபட்ட வண்டி வாங்கவே கூடாது. ஃப்ரண்டேஜ் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி ஏதாவது
ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 4வது விஷயம் ஆயில் கேஜ் எடுத்து ஆயில் அடிக்கக்கூடாது, ஸ்மோக் வரக்கூடாது. 5வது விஷயம் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதாங்கிறதெல்லாம் ஏதாவது டிரைவ் போயிட்டு வந்து செக் பண்ணுங்க, ஃபேன் ஓடுதா, பபிள்ஸ் ஏதாவது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 6வது விஷயம் 2021க்கு மேல வண்டி எடுக்கிறீங்க, 20க்கு மேல வண்டி எடுக்கிறீங்கனாலே புது பேட்டரி போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 7வது விஷயம் பாத்தீங்கன்னா கிளச் ஹார்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது, அதாவது மீடியமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வண்டி விட்டா சீரணும், அந்த மாதிரி இருக்கணும். 8வது விஷயம் ஏசி தான் இன்ஜினுடைய இதயமே. ஏசி எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு இன்ஜின் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். டாப் அப் பண்ணி தரேன், அது பண்ணி தரேன், இது பண்ணி தரேன்னா கையோட டாப் அப் பண்ணி கேட்டு வாங்குங்க. அப்படின்னா ஓகே வாங்கிக்கோங்க. 8வது விஷயம் சஸ்பென்சர் 4 நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 9வது விஷயம் டயர் 4 டயரும் புது டயர் போட்டிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. 10வது விஷயம் பாத்தீங்கன்னா வண்டி வேற எங்கேயாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கா, கண்ணாடி மாத்திருக்காங்களா, எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெயிண்ட் டச்சப் ஆயிருக்கிறது, பம்பர் டச்சப் ஆயிருக்கிறது, பின்னாடி டச்சப் ஆகிறதுலாம் காமன். இவ்வளவு பெரிய வண்டியில இது கூட ஆகலாட்டி தான் நமக்கு மைனஸே தவிர இதெல்லாம் ஆகுறதுதான் காமன். மற்றபடி சின்ன டச்சப்காகலாம் வண்டி வேணான்னு சொல்லாதீங்க. நமக்கு தேவை இந்த 10 விஷயம் கரெக்டா இருந்தா கண்ணை மூடிட்டு எடுங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், வண்டி விடாதீங்க. ஏன்னா வண்டி இன்னைக்கு இல்ல, மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இனோவா 2.5ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். 12 மாடல் 3வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 2,36,000 ஓடி இருக்குங்க. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசின்னு A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கும். வண்டியில மேஜர் ஆக்சிலேஷன் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி அருமையா இருக்கு, ஃப்ளோர் மேட்ச் வந்துரும், அண்டர் சேஸ் நல்லா இருக்கு, 2 ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு. 4 டயரும் ஆவரேஜா 90% இருக்குங்க. எனக்கு ஓனர் பிரச்சனை இல்லை, கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை, இனோவா தான் வேணும். என்னுடைய பட்ஜெட் ஒரு 9 லட்சம் ரூபாய் தான். அதுக்குள்ள ஒரு நல்ல வண்டி சொல்லுப்பான்னு கேட்டவங்களுக்கும் தேடிட்டவங்களுக்கும் நல்ல பட்ஜெட்ல டாப் மாடல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. இனோவாவை பொறுத்த வரைக்கும் ஓனர்ல பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க வாங்கி லைஃப் லாங் வச்சுக்குவீங்கன்னா நீங்க வாங்கி கண்ணை மூடிட்டு எடுத்துருங்க. 3 ஓனர் 4 ஓனரா இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் 4 வருஷம் 5 வருஷம் தான் ஒரு வண்டி ஓட்டுவோம். அதுக்கப்புறம் கொடுத்துட்டு மாத்த தான் தோணும். முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் ஓனருக்கு மேல எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் 3வது ஓனருக்கு மேல எடுங்க. ஏன்னா நான் வண்டி லைஃப் லாங் வச்சுக்குவோம்ப்பா, நான் மாத்த மாட்டேன்ப்பா, நான் மட்டும் 3வது ஓனருக்கு மேல போங்க. இல்லாட்டி செகண்ட் ஓனரோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி எடுத்தீங்கன்னா நாளைக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு வேல்யூபிளா இருக்கும். நான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் சொல்லுவேன், நல்லது மட்டும்தான் நான் நினைப்பேன். அதனால என்னை நம்பி கார் எடுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கட்டும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். வெஹிக்கிள் லொகேஷன் சேலம். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 8,80,000 ரூபாய் கேட்கிறோம். நேர்ல வாங்க, சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். வெஹிக்கிள் 200% ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல இதே நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனோவா கிறிஸ்டாங்க. கிறிஸ்ட்ல 2.4ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு லோ பட்ஜெட்ல இனோவா கிறிஸ்டா வேணும். எனக்கு ஓனர் பிரச்சனை இல்லை, கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை, ஆனா நல்ல வண்டியா இருக்கணும், ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிளா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்பான்னு கேட்டவங்களுக்கும் தெரிவித்தவங்களுக்கும் நல்ல பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. 18 மாடல் 3வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,20,000 ஓடி இருக்கு. 1,20,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருங்க. ஃபுல்லி டீசல் மேனுவல் தாங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 8 ஸ்டார் வண்டிங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழ சென்ட்ரி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில், A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளவு தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிலேஷன் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஏசி அருமையா இருக்கு, ஃப்ளோர் மேட்ச் வந்துரும், அண்டர் சேஸ் நல்லா இருக்கு, 2 ரன்னிங் போர்டு சூப்பரா இருக்கு, 4 டயரும் 90% இருக்குங்க. வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. கிறிஸ்டா தான் வேணும், கொஞ்சம் லேட்டஸ்டா வேணும், பட்ஜெட்டுக்குள்ள வண்டி வேணும்ப்பான்னு கேட்டவங்களுக்கும் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு கிறிஸ்டா கிடைக்கல சான்சஸே கிடையாது. 2வது டாப் மாடல். இன்னைக்கு உங்களுக்கு மோட்டர் சீஸ் மட்டும் தான் வராது, மற்றபடி எல்லா ஃபியூச்சரும் வரும். ஒரு குவாலிட்டியான இன்ஜின், குவாலிட்டியான கார். நான் எடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எந்த வண்டியும் மாத்த மாட்டேன் பாக்குறவங்களுக்கு தரமான வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் பிக்ஸ்டு பிரைஸ்ங்க. 16 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. வாங்க, ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு அப்படியே லோன் கிடைக்கும். உங்க ப்ரொஃபைல் தெளிவா இருந்தா குவாலிட்டியான வெஹிக்கிள் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க.
இனோவா தாங்க. இனோவால 2.5ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்ட ஒரு ஓனர் வண்டி கொண்டு வந்திருக்கேங்க. அது போக இன்னைக்கு திருப்பூர் நம்பர்ல வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏப்பா இப்படி ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவசரமா நீங்க நைட் எடுத்தோம். கிளைண்ட் உடனே இந்த வண்டியில நான் போஸ்டே போட்டிருக்க மாட்டேன். கிளைண்ட் உடனே இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்வான்ஸ் பண்ணாங்க. 3 லட்சம் அட்வான்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வாரம் கழிச்சு அவங்களுக்கு லோன் ஆகாம ரிட்டர்ன் கையில கொடுத்துருக்கோங்க. தயவு செய்து லோன் ப்ராசஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. நானே உங்களுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவேன். நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கு ஆகுமா ஆகாதான்னு தெரியாம நீங்களா அட்வான்ஸ் பண்ணி ஏன் பிசினஸையும் ஏன் கெடுக்குறீங்கன்னே தெரியல. இந்த வண்டிக்கு அத்தனை பேர் என்கொயரிக்கு வந்தாங்க. இப்ப அகைன் மறுபடியும் இந்த வண்டி சொன்னா கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, தப்பா தான் நினைப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லாம மறுபடியும் வீடியோ பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. சூப்பரான பிரைஸ்க்கு பண்ணி தரேங்க. 12 மாடல் 13 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. 2.5ல வி வேரியன்ட் டாப் மாடல் தான். ஒரே ஓனர், 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 லட்சமும் பக்கா கம்பெனி ரெக்கார்டு. ஃபுல்லி டீசல் செக்மெண்ட். ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா போஸ்டிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசினி A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துடும். வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப் ஆகாத வண்டி. டயர்னாலுமே 80% இருக்கு. வண்டி அப்படி பிராண்ட் நியூவா இருக்குங்க. இந்த வண்டி என் ஆஃபீஸ்லயே நிக்குதுங்க. இன்ஜின் சவுண்ட் எல்லாம் நீங்க கேட்டுட்டே வாங்க. அது ஒரு சின்னதா கூட ஸ்மோக் கிடையாது, ஆயில் அடிக்க கிடையாது. அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. ஃபுல்லி ஃபேன்சி நம்பர். இன்னைக்கு திருப்பூர் நம்பர்ல வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பேட்டரி முதற்கொண்டு எல்லாமே புதுசு போட்டாங்க. வண்டி எடுத்தா அப்படியே டிரைவ் பண்ணலாம். இன்னைக்கு 2019 18 17 எர்டிகா டீசல் விற்கிது 10 லட்சம் ரூபாய்க்கு. ஆனா நம்ம இது கோட் பண்ற பேஸ் வெறும் 10,20,000 ரூபாய் கொடுங்க. அட்வான்ஸ் என்ன அமௌண்ட்டுக்கு பண்ணாங்களோ அதே அமௌண்ட் காசு கொடுங்க. கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போங்க. ஆன் கேஷ் வெஹிக்கிள் தான், லோன் கிடையாது, எதுவும் கிடையாது. கையில புக் இருக்கு. இப்படி 10,20,000 ரூபாய் கொடுங்க, அப்படி நான் உங்களுக்கு ஒரு புக்கை கொடுத்துறேன். அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள். ₹1 வேலை கிடையாது, ₹1 வேலை கிடையாது. வேணும்னா ஒரு 25 கிலோமீட்டர் கூட ஓட்டிக்கோங்க. டவுட்டா இருந்தா ஷோரூமே கொண்டு போய் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. வண்டி வேற மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்குற இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியா இருந்தாலும் சர்வீஸ் ரெக்கார்டா தான் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டா 2.4ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 2024 மாடல். ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 10,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான். வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட், கீழ சென்ட்ரி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில் A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவா இருக்க. வண்டியில மேஜர் ஆக்சிங் ஸ்ட்ரீம் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. பர்சனலா இந்த வண்டியே கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டருக்கு மேல நான் டிரைவ் பண்ணிட்டேன். புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கு. இந்த வண்டியில ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. அதாவது மெயின்டைன் பண்ண தெரியாம மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் தான் இந்த வண்டியில மைனஸே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் போகணும். 10,000 கிலோமீட்டரோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸ் பண்ணி வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்கும். வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க. ஆக்சிடென்ட் வண்டியோ, அடிபாடு வண்டியோ, ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியோ கிடையாது. கிளைம் ஆகாத வண்டி. அந்த பம்பர் கூட டச்சப் பண்ணா டச்சப் பண்ணிட்டோமேன்னு சொல்லிடுவாங்கன்னு கஸ்டமர் டச்சப் பண்ணாம நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. வண்டி தரமா இருக்கு. நான் பர்சனலா ஓட்டி பார்த்துட்டேன். நிறைய பேர், அதாவது நிறைய பேத்துக்கு நான் சொல்லல, ஒரு 2-3 பேத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த நல்ல வண்டி நல்ல கைக்கு போட்டுன்ட்டு அவங்க எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த வண்டியை பார்க்கவே இல்லை, பார்க்காம ரேட்டு கம்மியா கொடுங்கன்னாங்க. இப்பவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கம்மியா கொடுக்க கஸ்டமர் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆஃபர் பிரைஸ், அதாவது அவங்க சொன்ன ஆஃபர்ல இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கம்மியா வாங்கி தரேன். கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் 28.5 லட்சம் ரூபாய் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க நேர்ல வாங்க, சூப்பரான பிரைஸ்க்கு வாங்கி தரேன். அதாவது இந்த வண்டி இந்த ரேட்டுக்கு உங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற விலைக்கு வாங்கி தரேன். அருமையான பிரைஸ், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டியில இன்னொரு மைனஸ் என்ன தெரியுங்களா? சூப்பர் ஒயிட், பேல் ஒயிட் கிடையாது, சூப்பர் ஒயிட் தான். கிறிஸ்டா தான் வேணும், லேட்டஸ்ட் தான் வேணும், கோயம்புத்தூர் நம்பர் தான் வேணும். நம்பரை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டருக்குள்ளதான் வண்டி வேணும்னு கேட்டவங்களுக்கு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஆண்டோடு 32 லட்சம் ரூபா. இன்னைக்கு 32 பிளஸ் ஒரு 5 லட்சம், ஒரு 5 லட்சம் ரூபா கம்மியா இந்த வண்டி வாங்கி தரேன். ஃபிட்டிங் எதுவுமே கிடையாது, ஃபுட் ஸ்டெப் எதுவுமே போடல, பேக் பம்பர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. வண்டி அப்படியே புது வண்டி எப்படி எடுத்தாங்களோ எடுத்து அப்படியே ஓட்டிட்டு அப்படியே ரீசேலுக்கு கொடுத்துட்டாங்க. முதல்ல லோன் இருந்தது, இப்ப லோன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புக்கு கையில தான் இருக்கு. எப்ப கொண்டு வந்தீங்கனாலும் பேமெண்ட் உடனே கொடுத்து உடனே வண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். லோன் பண்றதா இருந்தாலும் இந்த வண்டிக்கு அப்படியே லோனும் வாங்கி தரேன். உங்க ப்ரொஃபைல் தெளிவா இருந்தா. சூப்பரான கார், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா அவங்க சொல்றதுல இருந்து கம்மியா வாங்கி தரேன். நீங்க நேர்ல வாங்க, பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுத்துடலாங்க. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா,
ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கஸ்டமர் நீங்க சொல்றத நம்பிதான் நான் ஒவ்வொரு வண்டியும் ஸ்டாப் பண்றேன். 2 நாள் 3 நாள் 4 நாள். நீங்க கடைசி நேரத்துல இல்ல எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு ஐடியா இல்லை அப்படி இப்படின்றீங்க. நானும் விற்காம வேற ஒருத்தவங்களும் விற்காம கஸ்டமரை என்னை நம்பி கொடுத்து தேவையில்லாத வேலைங்க. இனிமே நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன். வண்டியை நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். முடிஞ்சா அட்வான்ஸ் பண்ணி வண்டி நிப்பாட்டுங்க, இல்லாட்டி நீங்க வண்டியே எடுக்க வேணாம், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைங்க. இனோவா கிறிஸ்டாங்க. கிறிஸ்டா 2.4 Z செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2021 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,24,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழ சென்ட்ரி பவர், ஸ்டீரிங் பவர், விண்டோ சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாடல் தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி அருமையா இருக்கு, 4 மேட்ஸ் வந்துரும். அண்டர் சேஸ் நல்லா இருக்கு. டயர் நாலுமே 99% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ₹1 வேலை கிடையாது. வண்டி நீங்க எப்படி வீடியோல பாக்குறீங்களோ அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். நேர்ல வேற மாதிரி கார். இந்த கார்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆடே போடல. கஸ்டமருக்கு நான் 2 கஸ்டமருக்கு சொன்னேன். ஒரு கஸ்டமர் எடுத்தீங்களா பண்ணாரு, வந்து வண்டியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகே, சர்வீஸ் ரெக்கார்டு மட்டும் செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணியாச்சு. இந்த வண்டியில மிரர் மட்டும் ஒரு தடவை ஒரே ஒரு மிரர் மட்டும் உடஞ்சிருக்கு. 18,000 கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே கஸ்டமருக்கு சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்துட்டு விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே நீங்க போய்க்கோங்கன்னு இன்னொரு கஸ்டமர் வந்தாருங்க. வந்து எல்லாம் பார்த்துட்டு, அதாவது வந்து கூட பார்க்கல, ஒரு போட்டோலயே பார்த்துட்டு சீட் கவர் நல்லா இல்லப்பா, எனக்கு கருப்பு கலர் சீட் கவரே பிடிக்காதுப்பா அப்படின்னா, சரி விட்டுருங்க சார். டீலர் எடுத்திருக்காருங்க. நான் சொன்ன விலைக்கே டீலர் எடுத்திருக்காங்க. என்ன விலை தெரியுங்களா அடுத்து கொடுக்க போறோம், சூப்பரான பிரைஸ். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி Z மாடல் இவ்வளவு கம்மியான கிலோமீட்டர்ல திருப்பூர் நம்பர்ல எல்லாம் வண்டி கிடைக்காதுங்க. தயவு செய்து தட்டி கழிக்கிறதா இருந்தா கூப்பிடவே கூப்பிடாதீங்க கஸ்டமர்ஸ். இப்பவும் சொல்றேன், அட்வான்ஸ் பண்ணிட்டு பேசுங்க. தயவு செய்து ஒரு 2 நாள் ஹோல்ட் பண்ணுங்க, 3 நாள் ஹோல்ட் பண்ணுங்க. தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன் நான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன்னா, மன உளைச்சல் ஆகுதுங்க, ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. உங்களை நம்பி இன்னொருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து அவங்களும் வந்து வண்டி பார்க்காம எவ்வளவு சங்கடம் இருந்தீங்களா. அதே மாதிரி தான் அர்பானியா ஒரு வீடியோ போட்டு ஞாபகம் இருக்கலாம், ஒரு கேரவன். அந்த கேரவனுக்கு ஒரு கிளைண்ட் தஞ்சாவூர்ல இருந்து கிட்டத்தட்ட 10 நாளா கூப்பிட்டாரு. நாளைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம். நானும் கஸ்டமரை ஹோல்ட் பண்ணி கடைசியில கஸ்டமர் வெறுத்து போய் கம்பெனிக்கே கொடுத்துட்டாரு. என் பிசினஸை கெடுத்து உங்க பிசினஸை கெடுத்து. எனக்கு வேற ஒரு கிளைண்ட் சென்னையில இருந்து வரையினாங்க. உங்களுக்காக அவங்கள சங்கடப்படுத்த கூடாதுன்னு நான் பார்த்து, நீங்க வராதிங்க அவங்க பார்த்துட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்கன்னு சொன்னேன். என்னோட பொழப்பையும் நீங்க கெடுத்தீங்களா, தேவையில்லாத வேலை. இனிமே நான் கஸ்டமர்கிட்ட, அதாவது நான் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இப்படிலாம் நீ பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப பெரிய சங்கடமா போகுது. உங்களால என் பிசினஸ் பாதிக்குது. எதுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு பிடிச்சா வாங்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நீங்க வர்றீங்க, நீங்க ஏன் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க? உங்களுக்காக ஏன் நான் ஹோல்ட் பண்ணணும்? நிப்பாட்லாட்டி கோச்சுக்குவாங்க தெரியுங்களா. எத்தனை பேர் தெரியுங்களா கோச்சுக்குவாங்க. நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் சொல்ல வரேன், முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட் கொடுத்தா முடிஞ்சா வாங்க, இல்லாட்டி வராதிங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சஜெக்ஷன் சொல்லிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையுமே பக்காவா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல நான் எப்படி ஓப்பன் டால்கா இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வண்டி இது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, புது வண்டி மாதிரி இருக்குங்க. கிறிஸ்டா Z தான் வேணும், லோக்கல் நம்பர் தான் வேணும், ஃபேன்சி நம்பர்ல தான் வண்டி எடுப்பப்பான்னு தேர்றவங்களுக்கு கண்ணை மூடிட்டு வாங்க, நல்ல பிரைஸ்க்கு வாங்கி தரேன். வண்டிகளை அப்படியே லோனும் வாங்கி கொடுத்தறேன். உங்க ப்ரொஃபைல் தெளிவா இருந்தா. இதே மாதிரி உங்க காரும் சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்னன்னா, கிறிஸ்டா ஒரு வண்டி தான் இருக்குமா, நிறைய வண்டி இருக்கும்ல, ஏன் எங்களை வந்து அவசரப்படுத்துறீங்க அப்படின்னு. இந்த கிறிஸ்டாலாம் அதாவது ஒரு 3 மணி நேரத்துல இந்த பிசினஸ் நடந்தே முடிஞ்சிருச்சுங்க. ஒரு கஸ்டமர் வந்து பாத்துட்டு போனாங்க, இன்னொருத்தவங்க வந்து போன்ல பேசினாங்களா, 3வது கஸ்டமர் ஏத்தணும். 3வது கஸ்டமர் இல்ல, 3வது டீலர் அவரு எடுத்துட்டே போயிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், ஏன் வண்டிக்கு நான் இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறேன்னா, வண்டி கிடைக்கிறது இல்லை இன்னைக்கு மார்க்கெட்ல. நீங்களே தேடுங்க, எங்க வேணாலும் தேடுங்க. இன்னைக்கு Facebook, OLX எவ்வளவோ இருக்கு, கேட்டு பாருங்க. கிலோமீட்டர் ஒன்ன வண்டியில இன்னைக்கு என்ன ரேட் சொல்றாங்க. கம்மியான கிலோமீட்டர்ல திருப்பூர் நம்பர்ல Z மாடல்ல வண்டி கிடைக்குமா, நான் ப்ரெஷர் கொடுத்து தான் ஆவேன். முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வண்டியே நீங்க எடுக்க வேணாம் என்கிட்ட தயவு செய்து. ஏன்னா எனக்கு இந்த பிசினஸ் நடக்காமலாம் ஒன்னும் போறது கிடையாது. என்னை மாதிரி நிறைய டீலர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பாவம் அவங்களையும் நான் ஹேட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா எடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நான் உங்களை கம்பல் பண்ணதே கிடையாது. என்கிட்ட பிசினஸ் பண்ணுங்கன்னு நான் உங்கள்ட்ட எப்பயாவது கேட்டிருக்கேன்னா, ஏன்னா நல்ல பொருள் எங்க கிடைச்சாலும் வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
அது கம்மியா கிடைச்சா இன்னும் சந்தோஷம் தான் சொல்லுவேன். நான் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான காசுல தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்க. பல்காவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்டா இருக்கு, எனக்கு டாப் மாடலா மாத்தி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டாப்ல இருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சன்ஃபிளேம் மூட்டி கொடுத்துட்டு இருக்கோம். வீல் கப் வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ், ஃபாக் லேம்ப், பர்ஃபியூம், கீ செயின்ஸ், கீ செயின் கவர் எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ இனோவா கிறிஸ்டால இருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அதோட விசிட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது ஒரு பிளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்க கோயம்புத்தூர் எந்த ஊர்ல போய் எங்களோட இது கேட்டீங்கனாலுமே நாங்க கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபுல் மேட், கட் மேட், சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் மேட்ல பாத்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல 3D மேட், 7D மேட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேற யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்ல இருந்து, ஜெனரல் சர்வீஸ்ல இருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் அக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்க, கண்டிப்பா வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்க.